கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்கள் போற டிசிசி மீட்டிங் எல்லாமே ஒரு குழப்பத்துல முடியுது. என்னப்பா இப்படி எல்லாம் செய்யறாரு உங்களோட டாக்டர் அரசு? நீ இந்த ஊருக்கே மாசா இருக்கலாம், ஆனா உயிருக்கு பயப்படாத என் முன்னாடி தூசு. வணக்கம் மக்களே, நான் விஜிதன். இன்றைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, சில நபர்கள் எல்லாரும் கேட்குறீங்க, நான் பொது இடங்களில் போற நேரங்கள்லாம் இந்த கருத்தை முன்வைக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நேற்று யாழ்ப்பாணத்தில் நடந்த டிசிசி கூட்டம், அதாவது மீட்டிங்னு சொல்லுவாங்க. அங்கே நம்மளுடைய தமிழ், அதாவது வடக்கில் இருக்கிற நம்மளுடைய தமிழ் மக்களுக்குரிய அபிவிருத்தி தொடர்பாக ஒரு கலந்து ஆலோசிக்கிற ஒரு கூட்டம் தான் அது. அதுக்கான அர்த்தம் அதுதான். அதன் அடிப்படையில் உங்களுக்கு தெரியும், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்கள் அங்கே கலந்து கொள்வார், சில கேள்விகள் எழுப்புவார். அங்கே மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக எழும்பும். அதன் அடிப்படையில் என்ன சொல்றது, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்களையே ஒரு குற்றமாக சில நபர்கள் எல்லாம் பேசிவாருங்க. என்னிடையும் கருத்துக்கள் முன் வச்சிங்க. அந்த கருத்துக்காக தான் இந்த வீடியோ பதிவு. என்ன சொன்னா, இவர் போய் எல்லா இடங்களையும் குழப்புறாரு சொல்லி என்ன சொல்றது, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் மீது ஒரு என்ன சொல்ற விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க. உண்மையாவே சரி, ஓகே, அது அப்படி உங்களுக்கு தோணுதுன்னு சொன்னா அது ஓகே, நாங்கள் உங்களோட கருத்தை நாங்கள் மதிக்கிறோம். தெளிவாக கொண்டு புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் எல்லாரும் அரசு அதிகாரிகள், அங்கே இருப்பவர்கள் எல்லாம் அரசு அதிகாரிகள், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இவர் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு பிரதிநிதி, அதை தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க. பாராளுமன்ற உறுப்பினருக்கான அர்த்தம் அதுதான். அதன் அடிப்படையில் மக்கள் அனைவருமே இந்த அபிவிருத்தி தொடர்பான கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாது. என்ன சொன்னா, மக்கள் சார்பாக நியமிக்கப்பட்ட இல்லை மக்களோட ஓட்டுல வெற்றி அடைஞ்ச ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை அந்த என்ன சொல்றது டிசிசி மீட்டிங்ல கலந்து கொள்ள முடியும். அதன் அடிப்படையில் நாம அவர் அங்க ஒரு கருத்து முன்வைக்கும் பொழுது அதை விமர்சிக்கிறது தவறான விடயம். ஏன்னு சொன்னா, மக்கள் எல்லாருமே அங்க நிற்க முடியாது. மக்களால தேர்வு செய்யப்பட்ட ஒரு எம்பி அவர் மக்கள் சார்பாக என்ன கருத்து எடுத்து வச்சா கூட, அது தவறாக இருந்தா கூட, தவறாக இருந்ததுல மக்களுக்கு எதிராக அவருடைய அணுகுமுறை இருந்தால் நிச்சயமாக அடுத்த 5 வருடத்துக்கு பிறகு அவர் எம்பியாக முடியாது. என்ன, மக்கள் சரிவர தீர்ப்பு வழங்குவாங்க. அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. மக்கள் சார்பாக ஒரு மக்கள் பிரதிநிதியாக அங்க கேள்வி எழுப்பும் பொழுது அந்த டிசிசி மீட்டிங்ல அவருக்கான அதிகாரம் அங்க இருக்கு. அதன் அடிப்படையில் அரசு அதிகாரிகள் அந்த 5 வருடத்துக்குள்ளேயே மக்களுடைய தீர்ப்புக்கான மதிப்பு அளிக்கணும் என்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. என்னை பொறுத்த மட்டும் இந்திய ஒரு நாட்டை ஆள்ற அரசுக்கு கூட மக்களுடைய தீர்ப்பு தான் அங்க ஒரு ஓட்டு, அதான் பவர்ஃபுல். அந்த ஓட்டுக்கு தான் என்ன சொல்றது, நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அந்த பட்டம், அந்த பட்டம் இந்த நாட்டில் இருக்குன்ற தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த மக்களுடைய ஓட்டு மிகப்பெரிய ஒரு வலோட். அதன் அடிப்படையில் இந்த மக்களால தேர்வு செய்யப்படுறவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதையும் கண்ணியம் இருக்கணும் என்றது என்னுடைய கருத்து. என்ன பொறுத்த மட்டும் இது என்னுடைய கருத்து. என்ன பொறுத்த மட்டும் அவர்களுடைய கருத்துக்களை ஏற்க வேண்டும். இப்போ நம்ம அவர் கருத்து வைக்கும் பொழுது நம்ம அவரை உடனடியாக அவருடைய பர்சனல் லைஃபை கொண்டு விமர்சனம் செய்ய வலிக்கிட்டோம்னு சொன்னால் நிச்சயமாக தீர்வு காண முடியாது. என்ன பொறுத்தவரைக்கும் இதுதான். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்கள் கருத்தை முன்வைக்கும் பொழுது அவர் அப்போ முதல் அப்படி செஞ்சார் இப்படி செஞ்சார்ன்ற கருத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுடைய அபிவிருத்தி கூட்டத்தில் நம்ம அது சம்மந்தமாக மட்டுமே பேசுவோம். மக்களுக்கு என்ன சரி, ஓகே, இவ்வளோ நிதி வருதா, நம்ம அதை பேசுவோம். இது எப்படி மக்களுக்கு அபிவிருத்தியை செய்ய முடியும், அது சம்மந்தமாக பேசுவோம். இப்போ போனோன்னா ஒருத்தருடைய பர்சனலை நம்ம அட்டாக் பண்ணி அந்த கூட்டத்தை குழப்ப எப்படியும் யாரை பற்றியும் யார் கழிச்சா கூட கோபம் வரும். அதன் அடிப்படையில் இது நம்ம தவிர்க்க முடியாத ஒன்று தான். உடனே நம்ம கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்களே குற்றஞ்சாட்டை நாங்கள் முற்பட்டோம்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, இன்னுமே ஒரு முடிவெட்டப்படாத ஒரு நிலையை நோக்கித்தான் எங்களுடைய சமூகம், எங்களுடைய தமிழ் சமூகம் போய்கொண்டிருக்கும் பொழுது எனக்கு மனவேதனையா இருக்கு. இது என்னுடைய கருத்து. என்னன்னா, சில நபர்கள் என் முன் எடுத்து வைத்த சில விவாதங்களுக்கு தான் இந்த பதிவை வைக்கிறேன். சொன்னா, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்கள் போற டிசிசி மீட்டிங் எல்லாமே ஒரு குழப்பத்துல முடியுது. என்னப்பா இப்படி எல்லாம் செய்யறாரு உங்களோட டாக்டர்னு சொல்லும் பொழுது தான் நான் அந்த கருத்தை வச்சு, நாங்கள் டாக்டருக்கு சார்பு கிடையாது, நாங்கள் எந்த அரசியல் கட்சியுமே வெளிப்படுத்த முற்படல. எல்லா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அனைவருக்குமே அதுக்கான கண்ணியம் வழங்கப்படும் என்றுதான் எங்களுடைய வாதம். எங்களுடைய வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். என்ன பொறுத்த மட்டும் அரசு அதிகாரிகள் ஓகே, அவர்களுக்குரிய கண்ணியம் வழங்கப்படணும், எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே சமயத்துல மக்களால் தேர்வு செய்யப்பட்ட எந்த பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தா கூட அவர்களுக்கான மரியாதையும் கண்ணியமும் அரசு அதிகாரியால வழங்கப்படணும் என்றது என்னுடைய கருத்து. ஓகே, இதுல கருத்துல கண்ணியமான கருத்துக்களை முன்வைங்க. ஏன்னா கமாண்ட்ல கண்ணியமான கருத்துக்களை முன்வைங்க. இதுல இருந்து தவறு இருந்தா நிச்சயமாக நான் மாற்றிக்கொள்றேன். என்னுடைய கண்ணோட்டத்துல நான் இந்த வீடியோ பதிவு செய்கிறேன். சில நபர்கள் கேட்டிருந்தீங்க, இந்த டிசிசி மீட்டிங்ல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனால சில குழப்பங்கள் நிகழ்து, அதை பற்றி உங்களோட கருத்து என்ன, அவர் தான் இது எல்லா இடம் குழப்பவாதியா இருக்கிறாருன்னு சொல்லி
கேட்டது தான் இந்த கருத்தை முன்வைக்கணும். நிச்சயமாக இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இது நான் பேசின கருத்துக்கள் தவறு இருந்தால் அதை நம்ம நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க சொன்னால் அதை திருத்திக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இன்னொரு வீடியோ சந்திக்கும் பாய்.